வாருங்கள் சுவாமி. அடியாரை அழைத்து வரவில்லையா? இல்லை நங்கை, இன்று என்ன சோதனை என்று தெரியவில்லை. நான் வழியில் சந்தித்த இரு அடியார்களும் என்னுடன் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆலயத்தில் கூடவா ஒரு அடியாரும் இல்லை? இல்லை, ஒரே ஒரு அடியார் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். அவரை நமது இல்லத்தில் அமுதுண்ண அழைத்திருக்கலாமே. அழைக்காமல் இருப்பேனா நங்கை? ஆனால் அவருக்கு விருப்பமான உணவை சமைத்து வைத்துக் கொண்டு வந்து அழைத்தால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பிறகென்ன? எது அவருக்கு விருப்பமான உணவு என்பதை சொல்லுங்கள், உடனே அதை செய்து விடலாம். அதை நம்மால் செய்ய முடியாது நங்கை. என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீர்கள்? தங்கள் விரதம் தடைப்படாமல் தொடர வேண்டும் என்பதுதானே நான் ஏற்றுக்கொண்ட விரதம். எதுவாயினும் சொல்லுங்கள். அந்த சிவனடியார் பைரவ சங்கமர். அதனால் என்ன? திரிசூலம் ஏந்திய பைரவ சங்கமர்கள் மாமிச உணவு உண்ணக்கூடியவர்கள். ஓ, அப்படியா? சரி, அவருக்கு அதுதான் வேண்டுமென்றால் நாம் என்ன கூற முடியும்? அவர் கேட்பது போலவே செய்து விடுவோம். நங்கை, அவர் கேட்கும் மாமிசம் ஆடோ மாடோ கோழியோ அல்ல. சுவாமி, அவர் எந்த மாமிசம் கேட்டாலும் தந்துதானே சேர வேண்டும். அவர் கேட்கும் அமுது என்னவென்று சொல்லுங்கள். இப்பொழுதே சந்தனாவை அனுப்பி அதை கொண்டு வர செய்து சமைக்க தொடங்கி விடுகிறேன். சொல்லுங்கள் சுவாமி, ஏன் இப்படி தயங்குகிறீர்கள்? நங்கை, அவர் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு உண்பவராம். ஆனால் அப்படி உண்ணும் போது நரப்பசுதான் உண்பாராம். என்ன, நரப்பசுவா? ஆமாம் நங்கை, அதிலும் அந்த நரப்பசு என்பது இளம் பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு குடிக்கு ஒருவனாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைக்கரையை சமைத்து தந்தால்தான் அவர் உண்பாராம். இது என்ன விசித்திரமான உணவாக இருக்கிறது? என்னதான் மாமிச மருந்தும் பைரவராக இருந்தாலும் இப்படி ஒரு உணவை ஏன் கேட்க வேண்டும்? எவ்வளவுதான் பொருள் தந்தாலும் எவர் தங்கள் பிள்ளையை பலி கொடுக்க தருவார்கள்? அதுதான் நங்கை, அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஆனால் இன்று மட்டும் அந்த சிவனடியாருக்கு அவர் கேட்ட உணவை அளிக்க முடியாமல் போனால் அதற்கு மேல் நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. சுவாமி, ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் கேட்கும் உணவு எது என்று தெரியாமலேயே அந்த உணவை தருவதாக நான் அந்த ஈசன் மீது ஆணையிட்டு விட்டேன். அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போனார். அந்த ருத்ரமூர்த்தியின் சன்னதியிலேயே என் சிரத்தை கொய்து மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. அதற்கு அவசியமில்லை அப்பா. கண்ணி சீராளா, நீ எப்பொழுது வந்தாய்? நீங்கள் அடியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன் அம்மா. அப்படியானா நீ எல்லாவற்றையும் கேட்டு விட்டாயா? கேட்டேன் அம்மா. தன் விரதம் தடைப்பட்டு விடுமே என்று அப்பா தன்னை பலி தர வேண்டிய அவசியமே இல்லை. நீ என்னப்பா சொல்கிறாய்? அப்பாவின் விரதத்தை காக்க என்னை நான் மனப்பூர்வமாக அர்ப்பணம் செய்கிறேன் அம்மா. சிவனடியார் கேட்டபடி என்னை பலி தந்து சமையல் செய்து உணவிட்டு அவரது விருப்பத்தினை நிறைவேற்றுங்கள்.
இல்லை இல்லை, இதற்காகவா நாங்கள் பிள்ளை பேச்சுக்காக இறைவனிடம் வேண்டினோம்? நம் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை எப்போது பிறக்கும் என்று காத்திருந்தோம். 2 திங்களால் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பிள்ளை பிறந்திருக்கிறான் என்றதுமே பரிவோடு கையில் ஏந்தி இரவு பகல் பாராமல் கண் விழித்து காத்ததெல்லாம் இப்படி எங்கள் கையிலேயே உன்னை பலி கொடுப்பதற்காகத்தானா? என் உதிரத்தை பாலாக்கி தந்ததெல்லாம் உன்னை உதிரம் சொட்ட சொட்ட அறுப்பதற்காகத்தானா? அம்மா, எல்லா செல்வங்களும் சிவன் தந்தது என்றுதானே அப்பா அடிக்கடி சொல்வார். அப்படியானால் நானும் அவர் தந்த செல்வம் தானே. சிவன் தந்த செல்வம் சிவனடியாருக்கே சமர்ப்பணம் செய்யப்படுவது தானே முறை. என்னை பற்றி உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சிவத்தியானத்தில் இருந்தபடி உங்கள் செயலுக்கு நான் உட்படுவேன். என்னை சிவனடியாருக்கு அர்ப்பணித்து விடுங்கள். கவலைப்படாதீர்கள் அம்மா. இன்று வரை ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பூஜை செய்து அளிக்கப்படும் நெய்வேத்தியத்தை நான் பிரசாதமாக உண்டேன். அதன் பலனாக நானே இன்று நெய்வேத்திய பிரசாதமாக ஆகப் போகிறேன் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனப்பா, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இறைவனடியாருக்கு அளிக்கப்படும் நைவேத்தியம் அதை முத்தமிட்டு நான் எச்சில் படுத்தக்கூடாது. சுவாமி, வேறு வழி இல்லை மங்கை. நீ ஆக வேண்டியதை பார். நான் சென்று சிவனடியாரை அழைத்து வருகிறேன். சுவாமி, ஓ, சிறு தொண்டரா, வந்து விட்டீரா? நீர் வரமாட்டீர் என்றல்லவா நினைத்தேன். சுவாமி, தாங்கள் சொன்னபடி பிள்ளைக்கறி தயார் செய்ய சற்று தாமதமாகிவிட்டது. ஆக கேட்டபடியே பிள்ளைக்கறி தயாராக இருக்கிறது என்கிறீர்? ஆமாம் சுவாமி. வாருங்கள், அமுதுள்ள வாருங்கள். ஒரு குடிக்கு ஒரே பிள்ளையாக இருப்பவனை தானே செய்திருக்கிறீர்கள். தாயும் தந்தையும் மன நிறைவோடுதானே அனைத்தையும் செய்தார்கள். ஆம் சுவாமி. பிள்ளையும் விருப்பத்தோடுதானே அதை ஏற்றுக்கொண்டான். அதில் மாற்றமே இல்லை சுவாமி. அப்படியானால் சரி, வாருங்கள் சுவாமி.
நங்கை வாருங்கள் சுவாமி. சுவாமி, இவள் என் துணைவி நங்கை. நங்கை, நான் கூறிய சிவனடியார் இவர்தான். அமருங்கள் சுவாமி. செய்த பாத பூஜையால் மகிழ்ந்தோம். இதே போல் உங்கள் விருந்தும் நாம் விரும்பியபடி இருக்கும் என்று நம்புகிறோம். சுவாமி, தாங்கள் திருப்தி அடையும் வகையில் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுவாமி. பார்ப்போம். அன்னம், காய்கறிகள், கனி வகைகள் என அனைத்தும் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் கேட்ட உணவு எங்கே? அவை தயாராக உள்ளே இருக்கிறது சுவாமி. காய்கறிகள் பரிமாறிய பிறகு கொண்டு வரலாம் என்று வைத்திருக்கிறேன். சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வருகிறேன் சுவாமி. அதுவரை தாங்கள் இந்த உணவை உண்ணுங்கள். பிள்ளைக்கறி இல்லாமல் நான் எந்த கறியையும் தொடுவதில்லை. போய் கொண்டு வா. சரி சுவாமி, இதை கொண்டு வர சொல்கிறேன். நன்றி, சென்று அதை கொண்டு வா. நங்கை, சிவனடியார் கேட்கிறார் அல்லவா, நீ சென்று கொண்டு வா. இது போ போ. நங்கை, ஏன் அழுகிறாய்? கொண்டு வா. இல்லை சுவாமி, என்னால் அது முடியாது. இப்படியோ மனதை கல்லாக்கி கொண்டு சமைத்து விட்டேன். என்னால் அதை கொண்டு வந்து பரிமாற முடியாது. நங்கை, வாத்தியாரை அழைத்து அமர வைத்து விட்டு இப்படி சொன்னா அது அவரை அவமதிப்பது போல் ஆகாதா? சுவாமி, என் நிலையையும் சற்று எண்ணி பாருங்கள். என்னால் அந்த பாத்திரத்தை தொடக்கூட முடியாத நிலையில் இருக்கிறேன். அதை பார்க்கும் போது சீராளனின் முகம்தான் என் கண்களுக்கு தெரிகிறது. புரிகிறது நங்கை, புரிகிறது. ஆனால் ஒரு விஷயம், சிவனடியார் உண்ணவில்லை என்றால் சீராளன் தன்னையே அர்ப்பணித்ததற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நங்கை, இல்லாமல் போய்விடும். கொண்டு வா. சுவாமி, தாங்கள் சற்று கொண்டு வாருங்கள், நான் பரிமாறுகிறேன்.
நங்கை பரிமாறு. சற்று புறம்மா. சிறு தொண்டரே, சுவாமி, ஒரு சிவனடியார் தனிமையில் உண்ணக்கூடாது, மற்ற அடியார்களுடன் தான் இணைந்து உண்ண வேண்டும் என்பது உமக்கு தெரியாதா? அதுவே சிவாகமங்கள் சொல்லும் விதி என்பதை நீர் வாசித்ததில்லையா? அறிவேன் சுவாமி. பிறகெப்படி நான் மட்டும் உண்ண முடியும்? என்னை பொறுத்தவரை நீரும் ஒரு சிவனடியார்தான். அதனால் நீர் என்னருகே அமர்ந்து உணவருந்துங்கள். இது என்ன விபரீதம்? இந்த பைரவர் ஏன் இப்படி செய்கிறார்? தன் மகனையே கரியாக சமைத்த உணவை ஐயா எப்படி உண்பார்? சிறு தொண்டரே, ஏன் தயங்குகிறீர்கள்? வந்து அமருங்கள். இல்லை சுவாமி, அடியார் உண்ணாமல் நான் உண்பதில்லை என்று விரதத்தில் இருக்கிறேன். அவ்வளவுதானே, அமருங்கள். முதலில் நான் உண்கிறேன், பிறகு நீங்கள் உண்ணுங்கள். சிறு தொண்டரே, இப்போது நீங்கள் அமரவில்லை என்றால் நான் உண்ணவே மாட்டேன். நான் உண்கிறேன். சற்று இரம்மா. சிறு தொண்டரே, நீர் எமது அருகே அமர்ந்திருக்கிறீர்கள். உமது மனைவி பரிமாற தயாராக இருக்கிறார். ஆனால் உமது பிள்ளையை காணவில்லை. அவனையும் கூப்பிடுங்கள். சிறு தொண்டரே, என்ன யோசிக்கிறீர்கள்? உங்களுக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா? ஏன் கேட்கிறேன் என்றால், பிள்ளை இல்லாத வீட்டில் நான் உண்ணவே மாட்டேன். இது என்ன? இந்த பைரவர் புதிதாக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. இந்த வீட்டின் ஒரே பிள்ளையைத்தான் இவர் கேட்டபடி அர்ப்பணித்து விட்டார்களே. சிறு தொண்டரே, நான் கேட்டது உமக்கு புரியவில்லையா? உமக்கு மகன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான் சுவாமி, இருக்கிறான். பிறகு அவனை உடனே அழையு. இல்லை சுவாமி, இல்லை, அது முடியாது. ஏன்? அவன் இப்போது வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் வந்தால் ஒழிய நான் உண்ண மாட்டேன். சிறு தொண்டரே, இப்போது உமது பிள்ளையை அழைக்கப் போகிறீர்களா இல்லையா? சுவாமி, அவன் வரமாட்டான் சுவாமி. அதைத்தான் ஏன் என்கிறேன். தாங்கள் கேட்டபடி தங்களுக்கு அமுதாக இருக்கிறான் சுவாமி. என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? எனக்கு அமுதாகி இருக்கிறானா? இல்லை, இல்லை. நீங்கள் இருவரும் வாசலுக்கு சென்று அடியார் அழைக்கிறார் என்று உங்கள் மகனை கூப்பிடுங்கள். அது எப்படி சுவாமி முடியும்? நான் சொல்கிறேன். இந்த பைரவன் சொல்கிறேன். உன் பிள்ளையை கூப்பிடு. ஓ, வாசலில் சென்று
உன் மகனை வா வா என்று கூப்பிடு. நிச்சயம் அவன் வருவான். இன்னும் என்ன யோசனை? போ, உன் மகனை கூப்பிடு. நீ ஏன் நிற்கிறாய்? ஓ, கண்ணின் மணியை சீராளா வா. அருமை மைந்தனே சீராளா, சீக்கிரம் வா. ஞான கனியாய் வந்த எங்கள் செல்லமே வா. ஈசனடியாருக்கு அர்ப்பணித்த புனித பொருளே வா சீராளா வா. சிவனடியார் கூறிய வார்த்தையை உண்மையாக்கு. உடனே ஓடிவா. அவர் உணவுண்டு மகிழ நம் விரதம் நிறைவேற விரைவாக வா. வா சீராளா வா. வா சீராளா வா. நான் இங்கே இருக்கிறேன். அம்மா, சீராளா. அப்பா, சீதாளா, சீதாளா, சுவாமி, பார்த்தீர்களா? நம் செல்வன் வந்து விட்டார். நான் பெற்ற மைந்தன் எந்த குறையும் வெற்றி நம்மிடமே வந்து விட்டார். ஆமாம், உன் பிள்ளை வந்து விட்டான், வந்து விட்டான். அப்படியானா பைரவராக வந்த சிவனடியார் யார்? பிள்ளை வந்து விட்டான், வந்து விட்டான். அப்படியானால் பைரவராக வந்த சிவனடியார் யார்? சிவனடியார் பரமனே வந்து விட்டாரோ எனும்படி பைரவ சங்கமராக வந்த அடியார் எங்கே? சதனா, சதனா, சிவனடியார் எங்கே? சிவனடியார், சிவனடியார் இங்கேதான் இருந்தார் ஐயா. அவர் அமுதுண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர் விருப்பப்படி அனைத்தையும் செய்தோமே. நம் பிள்ளை மீண்டு வந்த போது கூட அவன் வந்து விட்டான் என்பதை விட அடியார் அமுதுண்ண ஏற்பட்ட தடை நீங்கிவிட்டது என்றுதானே மகிழ்ந்தோம். ஆனால் அவர் ஒரு பிடி அன்னம் கூட உண்ணாமல் மறைந்து விட்டாரே. சிறு தொண்டரே, நாயகா போற்று. யாவரையும் இணைத்து வைத்து மோகத்தில் மூழ்க வைக்கும் யோக நாயகா போற்று. யாவிலும் இல்லாமல் விலகி நின்று அருள் புரியும் யோக நாயகா போற்று. இறைவா போற்று, எந்தையே போற்று. வானவரும் மானிடரும்
காலமெல்லாம் விழுந்து பணியும் தங்கள் திருப்பாதங்கள் செங்காட்டன்குடியின் வீதியில் நடந்தனவா? அறியும் அயனும் காண முடியாத தாங்கள் எங்கள் இல்லத்தில் எழுந்தருளி எம்மோடு உரையாடினீர்களா? இந்த எளியவனை சோதிக்க பிள்ளைக்கறி கேட்டு இந்த விளையாடல் புரிந்தீர்களா? சிறு தொண்டா, நீ சொல்வது உண்மைதான். நீ பல்லவ நாட்டின் படைத்தளபதி பரஞ்சோதியாக இருந்து பல போர்க்களத்தில் உயிர்களை பறித்தவன் அல்லவா? உனது வாளால் பலரது சிரத்தை அறுத்து தள்ளியவன் அல்லவா? அப்படிப்பட்ட நீ உன் பிள்ளையின் உயிரை பறிக்கும் நிலை ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வாயா என்று சோதித்தேன். பிள்ளை பாசத்திற்கு மேலானது பரமனிடம் கொண்ட பக்தி என்பதை நீ நிரூபித்து விட்டாய். அதற்காகவே உனக்கு அருள் புரிய யாம் வந்தோம். திருவெண்காட்டு நங்கையே, கணவரது பணிகள் அனைத்திலும் இணைந்து நின்ற நீ பிள்ளைக்காக கலங்கி நின்றாலும் மறுதலனை மனதில் தேற்றிக்கொண்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய். எண்ணற்ற அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் உண்பதற்கரிய அரிசுவை உணவுகளை தளர்வின்றி செய்தாய். இத்தனை காலம் உன் கணவரோடு நீ சிவத்தொண்டு செய்ததால்தான் உனக்கு துணை நின்ற சந்தன மங்கைக்கும் அருள் புரிய நான் என் சுவாமியோடு இணைந்து வந்தேன். சீராளா, பெற்றோரின் விரதத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே சமர்ப்பணம் செய்வதென்பது அனைத்தும் உணர்ந்த ஞானிகளாலும் முடியாத காரியம். ஆனால் நீயோ தன்னைத்தானே நெய்வேத்தியமாக தந்து எங்களை வியக்க வைத்து விட்டாய். அதற்காகவே உனக்கு அருள் புரிய யாம் இங்கு வந்தோம். பரமேஸ்வரா, பராசக்தி, முருகா, உங்கள் மூவரையும் சமாஸ்கந்த மூர்த்தியாக காணும் போது எங்கள் உள்ளம் பக்தி பரவசம் அடைகிறது. நாங்கள் மேற்கொண்ட விரதத்தின் பலனை பூரணமாக பெற்றுவிட்டோம். சிறு தொண்டா, நீரும் உமது மகன், மனைவி, பணிப்பெண் ஆகியோரும் நெடுங்காலம் இப்புவியில் வாழ்ந்து உங்கள் விரதத்தை கடைபிடித்து கடைசியில் எம்மிடம் வந்து சேருவீர்களாக.